விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மேடையை மெய் சிலிர்க்க வைத்த இலங்கை யாழ்ப்பாணத்து சிறுமி பிரியங்கா. நடுவர்கள் கூறிய அந்த ஒரு பெரிய விடயம் என்ன தெரியுமா? சரி, அதற்கு முன்னால என்னோட சேனலை முதல் தடவையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebookல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. பிரபல தொலைக்காட்சியான விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 பரபரப்பாக தற்பொழுது போய்கொண்டிருக்குது. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பலர் தமிழ் சினிமால பின்னணி பாடகர்களாகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் சூப்பர் சிங்கர் சீனியர் மற்றும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் என்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில சமீபத்துல சூப்பர் சிங்கர் சீனியர்களுக்கான நிகழ்ச்சி முடிவடைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில 6 வயது முதல் 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை உலகறிய செய்து நடுவர்களிடமிருந்து பரிசுகளையும் வாழ்த்துக்களையும் வாங்கிக் கொண்டு வரார்கள். இதுல பங்கு பெற குழந்தைகள் எல்லோருமே சிறப்பான நிலையில திறமையாக பாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில தான் இலங்கை யாழ்ப்பாணத்துல இருந்து பிரியங்கா எனும் சிறுமி இந்த சீசன்ல கலந்து கொண்டிருக்கிறார். நிறைய சுற்றுகள் முடிந்த நிலையில ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு திறமையாக பாடும் வல்லமையுடையவராக பிரியங்கா விளங்குகிறார். இதன் அடிப்படையில தான் நடந்து முடிந்த காதலர் தினத்தை முன்னிட்டு இந்த வாரம் வெட்டிங் ரவுண்ட் சுற்றாக கொடுக்கப்பட்டிருந்தது. தங்களோட தாய் தந்தையின் திருமணத்தில் வரவேற்பு பாடல் பாடுவதற்கு எத்தனை குழந்தைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என தெரியவில்லை. ஆனால் இந்த நிலைமையில இலங்கை சிறுமி பிரியங்கா பாடிய பாடல் ரசிகர்களின் மனதை வென்றுள்ளது. இந்த வாரம் சிறப்பு விருந்தினராக நடிகை நதியா வந்திருந்தார். ஒவ்வொரு பாடல் திறமைகளுக்கும் என்ன கருத்துக்களை கொடுப்பது என நடுவர்களே திக்குமுக்கு ஆடும் வகையில் சிறுவர்களுடைய பாடலும் அமைய பெற்றிருந்தது. இந்த சுற்றுல தான் இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பிரியங்கா பம்பாய் திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என்ற பாடலை நடுவராக வீற்றிருக்கும் சித்ரா அம்மாவே அசந்து போற அளவுக்கு அவரே பாடிய பாடலை தனது இனிமையான அழகான குரல்ல பாடியிருந்தாங்க. இதுலயும் முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், பிரியங்கா கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என்ற பாடலை 2 மொழிகளில் பாடி அசத்தியுள்ளார். ஒரு கணம் 2 மொழிகளிலும் பாடலை கேட்ட சித்ரா மற்றும் நடுவர்கள் மெய் சிலுத்து போனார்கள் என்று கூடலாம். அது மட்டுமில்லாமல் அரங்கத்தில் வீற்றிருந்தவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அப்படி என்று சொல்லி எல்லோரும் அசந்து போற அளவுக்கு பிரியங்கா தனது பாடலை கொடுத்திருந்தார். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10ல இந்த சுற்றுல பிரியங்கா வந்து இலங்கையிலிருந்து போயிருக்கிறாங்க. இவங்களுடைய ஒவ்வொரு பாடல் தெரிவுகளும் அருமையாக இருக்கிறது. எனவேதான் இனிவரும் சுற்றுகளில் பிரியங்காவின் பாடல் தெரிவுகள் எவ்வாறு அமைய போகிறது, எவ்வாறு இசைப்பிரியர்களை மகிழ்விக்க போகிறார் என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் டிவி சூப்பர் சிங்கர் 10 ஒரு பக்கம் இருக்க, ஜீ தமிழ் தொலைக்காட்சி நடத்தி வரும் சரிகமபா லிட்டில் சாம்ப் நிகழ்ச்சியும் விறுவிறுப்பாகவும் அசத்தலாகவும் போய்கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் சிறார்களும் அவர்களுடைய பாடல் தெரிவுகளையும் பாடல்களையும் சிறந்த வண்ணம் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கடந்த தினம் ஒளிபரப்பாகிய நிகழ்ச்சியில இரு போட்டியாளர்களின் பாடலில் மெய்சிலிர்த்து போன நடுவர்கள் பற்றி பார்க்கலாம். தற்போது மக்கள் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கும் போட்டியாளர் தியானேனின் பாடல்கள் இணையத்தில் வைரலாக்கப்பட்டு வருகிறது. ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமபா நிகழ்ச்சி தற்போது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வரும் இசை நிகழ்ச்சியாக உள்ளது. இதில் போட்டியாளர்கள் தங்களின் சிறப்பான பாடல் திறமைகளை காட்டி வருகின்றனர். அதிலும் ஒவ்வொரு வாரமும் மக்களின் மனதை இந்த போட்டியில் கவர்ந்து வரும் போட்டியாளர்களில் திவினேஷ் எனும் சிறுவனும் ஒருவராவார். இவர் எந்த பாடலை எடுத்து வந்தாலும் அதை அருமையாக பாடி அசத்தி வருவது வழமை. அந்த வகையில தான் இந்த வாரம் நடக்கவிருக்கும் சரிகமபா சங்கமத்தில் திவினேஷ் மற்றும் முன்னாள் போட்டியாளரான நாகார்ஜுன் சேர்ந்து துள்ளி வரும் வெள்ளி நிலா என்ற பாடலை பாடி அரங்கத்தில் இருந்தவர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவரையும் பாடல் பாடி கவர்ந்துள்ளனர். இந்த காணொளியில் தியானா எனும் பாடல் பாடி தனது திறமையை வெளிக்காட்டியுள்ளார். தற்பொழுது இவர்கள் பாடிய பாடல்கள் இணையத்தில் வைரலாக்கப்பட்டு வருகிறது. கணவனோட பாடலுக்கே ரீல் செய்து காதலர் தினத்தை கொண்டாடிய நயன்தாராவோட காதல் கணவன் விக்னேஷ் சிவனுடன் இணைந்து காதலர் தினத்தில் பாடிய பாடல் இணையத்தில் அசுர வேகத்தில் வைரலாக்கப்பட்டுள்ளது. தமிழ் சினிமா மட்டுமின்றி தற்போது ஹிந்தியிலும் பிரபலமான நடிகையாக வலம் வரும் நடிகை நயன்தாரா ரசிகர்களால் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படி என கொண்டாடப்பட்டு வரும் நடிகை. பாலிவுட்டில் நயன்தாரா அறிமுகமான ஜவான் திரைப்படம் மாபெரும் ஹிட்டை கொடுத்ததுடன் 1000 கோடிக்கு மேல் வசூலும் வெற்றியாக அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் 900 படத்திற்கு 12 கோடியிலிருந்து 15 கோடிகள் வரை சம்பளம் பெறுவதாக தெரிய வருகிறது. சினிமாவில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் தனது கணவன் மற்றும் 2 குழந்தைகளுடன் நேரத்தையும் செலவிட்டு வருகிறார். இந்த நிலையில் காதலர் தினத்தில் நயன்தாரா கணவனின் வரிகளில் வெளியான ஒரு பாடலை காதல் பொங்க அவருடன் இணைந்து பாடும் காணொளி தற்போது இணையத்தில் வாழ்த்துக்களையும் லைக்குகளையும் குவித்து வருகிறது. கவிஞர் ஸ்நேகனுடைய மகள்களுக்கு பெயர் வைத்த கமல்ஹாசன்.
ஸ்னேகன் கன்னிகா தம்பதிகளின் மகள்களுக்கு தங்க வளையல்களை போட்டு நடிகர் கமல்ஹாசன் பெயர் வைத்துள்ளார். தென்னிந்திய சினிமாவில் பாடலாசிரியர், கவிஞர், நடிகர், அரசியல்வாதி, பேச்சாளர் என பன்முக திறமை கொண்டவர் தான் ஸ்னேகன். தமிழ் சினிமாவில் ஏராளமான பாடல்களை எழுதியுள்ளார். இவருடைய பாடல் வரிகளுக்கு என்று சொல்லியே தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறார்கள். சொல்ல போனால் 2500 மேற்பட்ட பாடல்களை எழுதியுள்ளார் என்றும் கூறலாம். இதனைத் தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் 1 முக்கிய போட்டியாளராகவும் கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் அறியப்பட்டவர். இதற்கிடையில் 2021 ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியும் அடைந்தார் சினேகன். அண்மையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்திருந்தார். இந்த நிலையில கடந்த 2021 ஆண்டு கன்னிகாவை திருமணம் செய்து கொண்ட சினேகன், இவர்களின் திருமணம் பெற்றோர்கள் சம்மதத்துடன் நடந்து முடிந்தது. திருமணமாகி 4 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது கன்னிகா கர்ப்பம் தரித்திருந்தார். சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் சினேகன் அவருடைய எக்ஸ் தளத்தில் கமல்ஹாசன் தமது மகள்களுக்கு தங்க வளையல் அணிந்து பெயர் சூட்டிய புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். சினேகன் கன்னிகாவின் காதல் பயணத்திற்கு ஒரு அர்த்தம் கிடைத்துள்ளது. அதுதான் அவர்களின் 2 மகள்கள். அவர்களுக்கு தான் காதல் கன்னிகா, ஸ்னேகன், கவிதை கன்னிகா சினேகன் என பெயர் வைத்துள்ளனர். இந்த பெயர்களை பார்த்து இணையவாசிகள் உயிர் உலக் என நயன்தாரா பாணியில் வைக்கப்பட்டதா என கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிட்டு வருகின்றனர்.